எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரதமர் கிசான் சம்மான் நிதி. ஸோ இதன் திட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிசான் அப்படின்னாலே உங்களுக்கு உழவர் வந்து ஞாபகம் வந்துடணும். அப்போ ஏதோ விவசாயிகளுக்காக ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த பிரதமர் கிசான் சம்மான் நிதி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா 2019. இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, இப்போ விவசாயி தான் நமக்கு முதல் கடவுள். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அவங்க மூலமாக தான் நமக்கு சாப்பாடு எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அப்போ முதல் கடவுள் அப்படின்னா முதல்னா 1, கடவுள்னா நவகிரகம் 9. முதல் கடவுள் யார்? விவசாயி, கிசான். அப்போ 2019. ஓகேங்களா? ஸோ விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரமும் அந்த பயிரை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? அதே சிந்தனையில் இருப்பாங்க 24 ஹவர்ஸும் அந்த விவசாயம் அது சம்மந்தமாகவே. அப்போ 24ங்கிறது வந்து அந்த டேட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன முதல் கடவுள், ஃபஸ்ட்டு கடவுள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா விவசாயி. அப்போ ஃபஸ்ட்டுங்கிறது பிப்ரவரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஃபார் பிப்ரவரி. அப்போ 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுறவங்க தான் யார்? இந்த கிசான். நமக்கு முதல் கடவுள் யார்? கிசான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஷார்ட்கட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். நோக்கம்: சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குதல், விவசாய செலவுகளை சமாளிக்க உதவுதல், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயிகளுக்கு வந்து 6000 கொடுப்பாங்க. சும்மா அது வந்து பார்த்திங்கன்னா 3 தவணையாக கொடுப்பாங்க. 2,000 கொடுப்பாங்க. 4 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக என்ன ஆகிடும், கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனா. இதில் பாருங்கள், அந்த ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த பிரதமர் கிசான் சம்மான் நிதியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு விவசாயி வந்து இந்த மாடை உழுவுற ஓட்டுற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த திட்டத்தில் இன்னொரு நாள் வந்து சந்திக்கலாம். நன்றி.